ஒரு நல்ல விஷயம்னா மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை விற்கணும்னா ஒரே ஒரு கிளிக்கு தான் விற்றுட்டு போயிடலாம். ஸோ கோல்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் வழியாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லை, வீட்டில் திருடிடுவாங்க, அந்த பிரச்சனையே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இந்த கோல்டு விலை உங்களுக்கு 8-10% வளர போகிற ஒரு அசெட் கிளாஸு. பட் ஆனால் நீங்கள் இந்த 40% வட்டிக்கு வந்து நீங்கள் இங்கே வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிரெடிட் கார்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு கம்பெனி ஆங்கிலேருந்து யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த கிரெடிட் கார்டை எனக்கு ஃப்ரீ பண்ணி தர்ற மாதிரி, அவங்க எனக்கு ஆல்மோஸ்ட் 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ என் கிரெடிட் கார்டு லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டிக்கிட்டே இருந்தேன்னா அவங்க ஆல்மோஸ்ட் நான் 1 இயருக்கு ரொட்டேட் பண்ணி அவங்க எனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கணும், அவங்க எதுக்கு உங்களுக்கு தராங்க? அவங்களோட லாஜிக் என்னன்னா, நான் உங்களை டெம்ப்ட் பண்ணுறேன். ஒரு மினிமம் சேலரி, ஸ்டார்ட் அப்பில் ஒரு மினிமம் சேலரி, உடனே பைக் வேணும், ஒரு ஐஃபோன் வேணும், கரெக்ட், உடனே ஒரு கார் வேணும், இல்லையா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஃப்ளாட் வாங்குறது, 20 to 30 ஏர்ன் பண்ணுறேன்னா எப்படி பிளான் பண்ணலாம்? ஆசை ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஒரு 2 மினிட்ஸ் நான் டெம்ப்ட் ஆனால் கூட, இப்போ முன்னாடினா போகணும், ஒரு கடைக்கு போகணும், விசாரிக்கணும், அந்த பைக்கு இது வாங்கணும், அப்புறம் அந்த லோன் ஃபார்மை ஃபில் பண்ணணும், லோன் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இப்போ அப்படிலாம் இல்லை, நமக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடுது. வேணும்னா நம்ம டக்குன்னு ஆன்லைன்லேயே கூட எல்லாமே முடிச்சுக்கலாம். ஃபோன்லாம் 1.5 லட்சம் ரூபாய்க்குலாம் இருக்குது. நீங்கள் அது ஒரே செகண்டில் அமேசானில் வாங்கி முடிச்சிடலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.